வணக்கம் நண்பர்களே, இது என்னோட வாழ்க்கை பயணத்துல நாள் 38. சோ காலையில முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு சோ சாப்பிடலாம் சொல்லி கிச்சனுக்கு போயிட்டா தோசை நம்பருங்க யாரும் சந்திரமுகி போட ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. தெரிஞ்ச எங்க அக்காவோட வேலை தான் நினைக்கிறேன். நான் போய் கேட்டேன் பாருங்க, அதெல்லாம் முடியாது, 10 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ண முடிஞ்சா பாருல கிளம்பினே இருந்தாங்க. இல்ல என்னால முடியும், நான் ரூம்ல வெயிட் பண்ண சொல்லிட்டு ரூம்ல வந்து உட்காந்து பாருங்க. சரி சும்மா உட்காரணும், சுரங்கத்தை கொஞ்சம் கிளீன் பண்ணா சொல்லிட்டு சோ 2.5 கைப்பிடி மம்முட்டி எடுத்து வந்து கிளீன் பண்ண பாருங்க. அருமையான சுகங்க. சோ நீங்களுமே டெய்லி கிளீன் பண்ணாதீங்க, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணுங்க. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேக்குறதுன்னு சொல்லிட்டு நான் டெய்லி தான் கிளீன் பண்ணு சொல்லிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் வேர் கட் ஆகி அப்புறம் வாழ்க்கையும் போடுவாம ஆயிரும். அதாவது நீங்க சொன்னீங்கன்னா மத்தவங்க புரியும், மத்தவங்க யாரா சொன்னாலும் புரியாது, அதாவது ஸ்பீக்கர் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் கோர்ட்ல இருந்து புக் வாங்கி வந்தோம் இல்லையா, சோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். சோ நம்ம 2 செமஸ்டருக்கான புக் வாங்கி வந்தோன்றது அப்பதான் பார்த்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் காட்ட பாருங்க. இதுக்கப்புறம் என்ன வெட்டி பையன் வேலை இல்லாத பையன் யாராலுமே சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணன் எண்ணில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்களா, அண்ணனுக்கு ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க. சோ அதன் பிறகு ஹோட்டல் நண்பர் வந்தாரு. சோ கூட தீனாவும் வந்தான். அங்க சாமியாராங்கன்னா போய் பார்க்கலாம், என்னடா அங்க யாரா இருக்கு போது சொல்லிட்டு பார்த்தா 100 நாள் வேலைக்கு போற எல்லா ஓஜிஸும் அங்க வேலையை கட்டிச்சு இங்க வந்து அசம்பிள் ஆயிட்டு இருந்தாங்க. இது நடுவில் எங்க அம்மா உள்ள தலைமுறைவா வந்தாங்க. சோ இதுக்கப்புறம் என்னங்க சாமி வந்துச்சு, ஆடிச்சு, அப்படியே ஊர்வலமும் வந்துச்சு. சோ இதுக்கு நடுவில் நம்ம சேனல் புதுசா வந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. சர்ப்ரைஸ் பண்ண முடியாது சொன்னீங்கன்னா இது சாமி விஷயம், நைட்டு தூங்குறப்ப கண்ணை குத்திர சரியா, சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. சோ அதுக்கப்புறம் ஹோட்டல் நண்பர் நானும் உட்காந்து இருந்தோம். ஹோட்டல் நண்பர் அவரோட சோக கதையெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதாவது அவர் வாழ்க்கையில் நடந்த சோக கதை இல்ல, அங்க வேலையில் நடக்கிற சோக கதையெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதை கேட்டு சின்னதா ஒரு தூக்கத்தை போட்டு சோ சாயங்காலம் போல அந்த மாதிரி டீயை போட்டு ரன்னிங் ஃபுல்லா சொல்லிட்டு போனேன். பட் அதுல சின்ன ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அண்ணன் போன்ல சுத்தமா உயிர் நாடியே இல்ல, நான் போன வீட்டுல ஏதாவது வச்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் ரன்னிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டு என் தலைவனை பத்தி ரொம்ப நாள் உங்ககிட்ட சொல்லாமலே இருந்தேன். நீங்க சொல்றேன் யார் எங்க தலைவனா, இவரு தான் தமிழ் ட்ரக்கர். இவரை பத்தி தெரியாத ஆளு மோஸ்ட்லி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன் பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு தலைவன் எப்படியா பட்டாலும் இப்ப நீ மத்த கிரியேட்டர் யார் வேணாலும் எடுத்துங்க. சோ அவங்க ஒரு கண்டென்ட் போட்டானா அதை ஃபுல்ஃபில்மெண்ட் இன்னொரு ஆளால் பண்ண முடியும். என் தலைவன் ஒரு கண்டென்ட் போட்டானா திருப்பி இன்னொரு தலை போடவும் முடியாது. எப்படின்னா அப்புறம் கண்டென்ட் சொல்லிட்டீங்கன்னா என் தலைவன் நார்த் கொரியா, சவுத் கொரியா, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் எல்லா இடத்துலயும் போயிட்டு விரல விட்டு ஆடுறாள். அந்த அளவுக்கு மோசமான ஆளு. என் தலைவன் ஆல்ரெடி ஒரு 77 கண்ட்ரி முடிச்சுதான் நினைக்கிறேன். உனக்கு கொஞ்சம் தான் 100 அடிக்குது. சோ சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, அப்படி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. சொல்ல நம்பர்ல நம்ம வாழ்க்கை அப்படிதான் போச்சு. சோ மறக்காம சேனல் புதுசா வந்தா சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க சரியா.